ஆடு விற்கிற விலைக்கு ஆட்டுக்கால் பாயா செய்யணும்னா அதுக்கு நம்ம தனியாக ரூ. 1000 வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ சிக்கன்லேயும் அதே டேஸ்ட்டை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் பாயாவோ சிக்கன் பாயாவோ எதுவுமே இடியாப்பத்து கூட சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் பாயா செய்கிறதுக்கு 2 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்க்கும் போது குருமா டேஸ்ட் வந்துடும். ஸோ தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு தேங்காவை அதிகமாக சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா அண்ட் 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மூடி தேங்காய் அண்ட் 2 பச்சை மிளகாய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்து இஞ்சி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் நான் சிக்கன் பாயா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் எண்ணெய், பேசிக் ஸ்பைசஸ், அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதுக்கு 3 விசில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் பாயா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் இது கூட இடியாப்பம் வச்சு சாப்பிடுங்க. இடியாப்பம் தான் இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.